கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அதிமுக சார்பாக அதேபோல எங்களது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய உத்தரவின் பேரில் நானும் அதேபோல மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அருண்குமார் அவர்களும் அதேபோல அம்மன் நச்சன் அவர்களும் 3 பேரும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து ஒரு மனு அளித்தோம். அதில் பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் வீடு வீடாக போய் இப்போ ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மனுக்களை வீடு வீடாக கொடுத்த பின் அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே தான் அந்த மனுக்களை பொதுமக்களிடம் அந்த ஓட்டர்ஸ் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம். என்ன சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. ஒரு பல கட்சியை சேர்ந்த பிஎல்ஏ ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டவங்களா இருக்காங்க. அவங்க போய் சில இடத்துல ஒட்டுக்காக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க வேண்டாதவங்கள மனுவெல்லாம் அவங்களே தூக்கி வேற மாதிரி பண்ணிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அந்த அடிப்படையில் அதிகாரிகள் தான் அதை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி மனு அளித்துள்ளோம். அதே போல நிறைய கூலி வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, வேலைக்கு செல்றவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு 6 மணிக்கு மேலே தான் வர்றாங்க. ஆகவே இவங்க அதிகாரிகள் ஒரு 4 மணி வாக்கில் போகிறாங்க. ஆகவே இந்த 6 மணிக்கு மேலேயும் வீடு வீடாக சென்று அந்த மனுக்களை கொடுப்பது திரும்ப பெறுவது என்று அந்த வேலையும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்கிறோம். அதே போல் எங்களது கோவை மாவட்டத்தில் ஆரஸ்வரம் பகுதியில் பிஎல்ஓ ஏஜென்ட், அதாவது அதிகாரி போய் வீடு வீடாக போய் இந்த மனுக்களை கொடுக்கும்போது திமுக பிஎல்ஏ ஏஜென்ட் அந்த அதிகாரியோடைய போய் திமுக நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அது ஆதாரத்தோட நாங்கள் அதை கலெக்டர்கிட்ட இப்போ காமிச்சிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இதை நடுநிலைமையோட சரியான முறையில் அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்பொழுது நாங்கள் அதிமுக சார்பாக மனுவை அளித்துள்ளோம். இப்பதான் ஆதாரமா சொன்னேன். இது எந்த வகையிலும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் தெரியும். கண்டிப்பா எப்பவுமே உங்களுக்கு திமுக பொறுத்தளவுக்கு இந்த வாக்கள் சேர்ப்பது நீக்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க அந்த மாதிரி வேலையில பண்ணுவாங்க. ஆகவே இந்த முறை அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் எனக்கு தேர்தல் ஆணையம் அந்த இதையை கொண்டு வந்திருக்காங்க. தேர்தல் அது ரொட்டீனாக 2004 நாள் எடுக்கிறது.